ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு ஷார்ட்கட்டாக டெய்லியும் போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஷார்ட்கட் கிடையாது. பட் ஆனால் வந்து இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தினம். ஓகேவா? இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் தினம். ஓகேவா? பெண் குழந்தைகள் தினம்னா அதாவது பிப்ரவரி 24 வந்து தமிழ்நாட்டோட மாநில பெண் குழந்தைகள் தினமாக வந்து அனுசரிச்சுட்டு வராங்க. இது வந்து யாரோட பிறந்தநாள் அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களோட பிறந்த நாளை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் தினமாக வந்து அனுசரிச்சுக்கிட்டு வராங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 24 வந்து பார்த்திங்கன்னா தேசிய பெண் குழந்தைகள் தினமாக வந்து நம்ம வந்து அனுசரிச்சுக்கிட்டு வரோம். ஓகேவா? அதே மாதிரி அக்டோபர் 11 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச பெண் குழந்தைகள் தினமாக வந்து நம்ம வந்து அனுசரிச்சுக்கிட்டு வரோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தினம். இது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? பெண்கள் தினம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13 பார்த்தீங்கன்னா தேசிய பெண்கள் தினம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 8 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச பெண்கள் தினம். இந்த பிப்ரவரி 13 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிறப்பு தமிழ்னு ஒரு புக் இருக்கும். ஓகேவா? 11th புக்குன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13 உலக வானொலி தினம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பிப்ரவரி 13. அதே மாதிரி இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம் உங்களுக்கே தெரியும். யாருன்னா நம்ம சரோஜினி நாயுடு அம்மையார் இருக்காங்கள்ல, அவங்களோட பர்த்டே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேசிய பெண்கள் தினமாக வந்து அனுசரிச்சுட்டு வருவாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.